இப்போது அதிகமாக வீட்டில் இருக்கிற லேடீஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப வெயிட் போட்டேன். என்னால் வெயிட் லாஸ் பண்ணவே முடியல. அப்படியே பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு மேலே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அப்படி இப்படின்னு தான் நிறையா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி 39 கேஜி தான் இருந்தேன். ஆனால் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டெலிவரியில் 75 கேஜி இருந்தேன். டெலிவரி ஆனதுக்கப்புறமா 73 கேஜி வந்து இருந்தேன். என்னோடய பாப்பாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 2.25 கிலோ. ஸோ அதனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 73 கேஜி வந்து இருந்தேன். ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சு பாப்பாவுக்கு ஒரு 2 வயசுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி ஒரு 63 கிலோவுக்கு வந்து வந்தேன். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் பேபி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து 73 கேஜி வந்து இருந்தேன். அப்புறம் 2 பேபிங்கிறப்போ சத்தியமாக நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு டைமே வந்து இருக்காது. அப்புறம் பாப்பா வந்து கொஞ்சம் வந்து பெருசாகி அவளை வந்து ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தம்பி மட்டும்தான். அவனே வச்சுட்டே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து நமக்கே வந்து தெரியும் 39 கேஜி வந்து எங்கே இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டாக 70 கேஜி வந்து எங்கே இருக்குது. நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக வெயிட் போட்டோம், நம்மளால் வந்து எந்த வேலையும் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்றது நமக்கே வந்து ஃபீல் ஆக வந்து ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா யூடியூப் வீடியோஸ் வந்து நிறையா பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் சார்ட்டுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் போட்டு எனக்கு வந்து என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்து எழுதிக்கிட்டேன். இது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஆனால் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன். வெயிட் லாஸ்க்கு முக்கியமாக டயட் நம்ம வந்து எக்ஸசைஸ் மட்டும் பண்ணால் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த சாப்பாட்டு ஃபுட்டு மட்டும் கண்ட்ரோலாக இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. 2மே நமக்கு தேவை. ஆனால் வந்து வீட்டில் பசங்க, ஃபேமிலி எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து இருக்க முடியுன்றத ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் மட்டும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 1 வீக்கான டயட் சார்ட் காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்குறோம், அதுக்குள்ளே வந்து என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஒரு சார்ட் போட்டு எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்துச்சு. அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, தம்பி வந்து ஃபீட் பண்ணுற பேபி. அந்த டைம்லலாம் அவனுக்கு ஃபீடிங்கும் பண்ணணும், நம்ம அவனையும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும், பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்டும் டியூட்டிக்கு போகணும். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்துச்சு. அதோடு வந்து இல்லை, நம்ம கன்ஃபார்மாக வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த வாக்கிங் தாங்க. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் வந்து வைக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா, காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா, ஒரு 5:30லேருந்து அப்படியே வந்து வெளியில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லா தாராளமாக இடம் இருக்கும். 5 to ஒரு 6 வந்து தாராளமாக நடந்துகிட்டே இருப்பேன். நம்ம வந்து ஓவர் வெயிட்ன்றனால நம்ம ஸ்பீடாகவும் நடக்க முடியாது. ஸோ மெதுவாக தான் நடப்போம். அப்படிங்கிறப்போ ஒரு காலையிலேயே வந்து ஒரு 2000 ஸ்டெப் மட்டும் வந்து வச்சுருவேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நம்ம மொபைலில் வந்து அந்த ஒரு ஆப்லாம் வந்து இருக்குது. நம்ம நடக்க அந்த ஸ்டெப் கவுண்டிங் வந்து நமக்கு காமிச்சிட்டே வந்திருக்கும். அதனால் கையில் வந்து மொபைல் வச்சுட்டே வந்து நடப்பேன். மேக்ஸிமம் 2500 வரைக்கும் ஒரு 1 ஹவரில் டக்கு 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 டக்குன்னு வந்து நடந்து முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். காலைல இதான் சாப்பிடணும், இதான் சாப்பிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி நான் டோட்டலாக அவாய்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால் ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக 2 வருஷத்துக்கு சுத்தமாக வந்து டீ, காஃபி எதுவுமே வந்து குடிக்கல. ஆனால் எனக்கு வந்து காஃபினா ரொம்ப பிடிக்கும். தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு காஃபி, ஒரு 11 ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, பால் மிச்சம் இருந்தால் நைட்டு தூங்கும் போதும் ஒரு டீயோ காஃபியோ இல்லை பாலில் ஏதாவது போட்டு கலந்து குடித்து ஒரு நாளைக்கு ஒரு 3 மேக்ஸிமம் 3 டைமாவது வந்து குடிச்சிடும். அந்தளவுக்கு வந்து குடிச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் வந்து மைண்டில் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் அவாய்ட் பண்ணது டீ, காஃபி, இந்த பாலில் கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நிச்சயமாக வந்து தோணும் நமக்கு. ஏன்னா நிறைய குடிக்கிறவங்களால டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இல்லை நான் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா, பிளாக் காஃபி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வித்தவுட் சுகர் இனிப்பு ஐட்டம், சுகர், இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து டோட்டலாகவே வந்து அவாய்ட் பண்ணிடணும். எனக்குமே வந்து நல்ல நேரமானு தெரியல. அந்த டயத்தில் இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து பெருசாக ஒன்று பிடிக்கல. ஆனால் வந்து எனக்கு வந்து சுகர், இந்த மில்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். அப்படி வந்து டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இப்போ காஃபியோ டீயோ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பிளாக் காஃபி, அதுவும் வித்தவுட் சுகரில் தான் வந்து குடிப்பேன். அதுமாதிரி காலைல எழுந்திரிச்சோன்னே வாக்கிங் போயிட்டு வந்தோடனே நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சமாக காஃபி பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் சாப்பாடு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டயத்தில் வந்து நான்வெஜ் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் வந்து முட்டை வந்து காலையில் முட்டை, ஒரு ஓட்ஸ் தோசை, அது கூட ஒரே ஒரு முட்டை ஆஃப் ஆயிலோ ஆம்லெட்டோ இந்த மாதிரி போட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். மத்தியானத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, ரைஸ்லாம் சுத்தமாக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம சாப்பிட மாட்டேன்லாம் வந்து சீன் போட்டுட்ருக்க முடியாது. அதனால் அங்கேயுமா வந்து போனாலும் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு அங்கே நிறையா ஒரு ஃபங்க்ஷன்லாம் நிறையா காய்கறி பொரியல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நிறையா வாங்கி சாப்பிட்டு சாதத்தை வந்து கம்மி பண்ணிக்கிடுவேன். ஆனால் வந்து வீட்டில் இருக்கும்போது சுத்தமாக வந்து
ரைஸ் எடுத்துக்கவே இல்ல. அதுக்கு பதிலா குதிரைவாலி அரிசி, தினை அரிசி இந்த மாதிரி தான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அதுலேயுமே நான் அதிகமாக எடுத்தது குதிரைவாலி ரைஸ் தான் வந்து ரொம்ப எடுத்தேன். மத்தியானம் எனக்கு மட்டும் தனியாக வந்து குக்கரில் கொஞ்சமாக வந்து வச்சுக்கிட்டு, அது கூட வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கோமோ அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதனால் இப்படி தான் வந்து நான் வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தோசை இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம வீட்டில் எல்லா டைமும் நமக்காக ஸ்பெஷலாக பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து தோசை தான் சாப்பிடணுங்கிறப்போ ஒரே ஒரு தோசை, அது கூட ஒரு ஆஃப் ஆயில் ஆம்லெட் வந்து எடுத்துக்கிடுவேன். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த சப்பாத்தி தான். சப்பாத்தியவே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டியாக வந்து பண்ணி சாப்பிடுவேன். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து எண்ணெய்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு கோகோனட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நமக்குன்னு பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி வந்து பண்ணும்போது நமக்கு இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பேசிக்காக சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 வீக் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். நமக்கே ஒரு மைண்ட் செட் வந்ததுனால என்னால் வந்து முடிஞ்சது. அதனால் வந்து இல்லை கன்ஃபார்மாக நம்ம வந்து இதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்டமா ஒரு 1 1/2 2 வருஷம் ஆயிருக்கும். என்னோடய வெயிட் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இப்போ வந்து நான் வந்து 57 வந்து இருக்கேன். ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா 53 வரைக்குமே வந்து நல்லா கம்மி பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக வந்து இப்படி கம்மி பண்ண பார்க்குறவங்களாம் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க, "நீ என்ன பண்ண? இவ்வளோ மெலிஞ்சிட்ட" அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது ஒரு 10,000 ஸ்டெப்பாவது வந்து ஒரு நாளுக்குள்ளே வந்து பண்ணி முடிச்சிடணும். வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் வந்து கடகடன்னு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நடந்துகிட்ருப்பேன். கையில் மொபைலை வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து நடந்துகிட்டே இருப்பேன். எப்படியாவது வந்து அந்த 10,000 வந்து ரீச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் தான் கண்டிப்பாக பண்ண முடியல. ஏன்னா நடக்காமல் இருந்துட்டு நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். அதே மாதிரி வேர்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸே வந்து ஒரு மாதிரி நல்லா க்ளோ கொடுக்கும். இப்போ வந்து நான் வந்து அந்த மெயின்டைன் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேனே தவிர்த்து அந்த அளவுக்கு வந்து நான் பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ உள்ள ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது அப்போ வந்து நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். எனக்கு ஃபேஸ்லாம் நிறைய பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வரும். அதுவுமே வந்து வராமல் ஒரு மாதிரி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனால் நான் இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விடலாம் இல்லை. ஆனால் ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தான் வந்து ரைஸே வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவுமே வந்து லிமிட்டடாக தான் வந்து சாப்பிடுவேன். இப்போவுமே வந்து இடையில வந்து அந்த குதிரைவாலி ரைஸில் கஞ்சியோ இல்லை குதிரைவாலி ரைஸில் சோறு எடுத்துகிட்டு அது கூட ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி தக்காளி சாதம், பிரியாணி இதெல்லாம் சாப்பிடுங்கிறப்போ நான் குதிரைவாலி ரைஸ்லேயே வந்து பண்ணி சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இப்போ நான்வெஜ்ஜுமே கிட்டத்தட்ட நான் சாப்பிட்டு இப்போ 3 வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரைவாலி ரைஸ் வந்து வெறுமனே எடுக்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை தக்காளி சாதமாவோ இல்லை புளியோதரையாவோ இல்லை லெமன் சாதமாவோ கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக டெய்லி கஞ்சியாக வந்து குடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஆனால் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற டயத்தில் வந்து வெறும் சாதத்தை வடித்து கொஞ்சம் கஞ்சி மாதிரி பச்சை பயிரெலாம் போட்டு கஞ்சி மாதிரி பூண்டு சீரகம் போட்டு கஞ்சி மாதிரி வந்து பண்ணுவேன். அந்த கஞ்சிலாம் எனக்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த ரெசிபிலாம் வேணும், இல்லை நீங்கள் என்னெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணீங்கன்றது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். இல்லை இன்னொரு வீடியோ கொண்டு வந்து போடுறேன். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா மைண்ட் செட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு பிடிச்ச விஷயத்தை தான் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் உங்களால் முடியும் அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்னால் முடியலைன்ற மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம கண்டினியூஸாக பண்ண நமக்கே வந்து அது வந்து பழகிடும்.